ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஆண்டனி வின்சென்ட். ஐ வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சப்ளிமெண்ட்ரி ஜிக்ஸாக் ரிட்டன் பை ஆஷா நெஹேமியா. இந்த சப்ளிமெண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட் அனிமலை பற்றி ஸ்டோரி, லெங்க்தியான ஒரு ஸ்டோரி. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த வீடியோவை ரெண்டு வீடியோவை பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டோரியில் போகலாமா? The family that shelters a new pet is totally taken up by the commotions it creates at home. Read on the story to find out there is a turn of events when they get to know the reality. ஒரு புதுசாக ஒரு செல்லப்பிராணியை வந்து ஏற்றுக்கொள்கிற ஒரு குடும்பம். செல்லப்பிராணியை வந்து ஆசபாசமாக எடுத்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க? அந்த செல்லப்பிராணி செய்யும் குழப்பத்தையும் சந்தடியும் தாங்கிக் கொள்ள வேண்டியிருக்குது. ஏன்னா அந்த செல்லப்பிராணினாலே அது வந்து என்ன செய்யும்? கூச்சல் குழப்பம் போடும். புதுசாக வந்து இடத்துக்கு கத்தும். ஒரு நாய்க்குட்டி எப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மை நிலையில் இருந்தபோது என்ன ஆயிடுச்சு என்று இந்த கதையை படித்து தெரிஞ்சுக்கிடுங்க, சரியா? ஸோ என்ன அப்படிங்கிறது, எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இனிமேல் தான் தெரியும். Dr. Ashok T. Krishnan's clinic usually sounded more like an ancient Chinese torture chamber than a child specialist clinic. This was because the tiny children who were his patients left out a variety of blood-curdling yells and ear-splitting sobs. டாக்டர் அசோக் டி கிருஷ்ணன் அவர்களின் மருத்துவ மையத்தை ஒரு குழந்தைகளின் சிகிச்சை வல்லுநர் மருத்துவமனை என்று சொல்வதை விட ஒரு பண்டைய சீன நாட்டு சித்திரவதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒப்பிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுற இடத்துல எப்படி இருக்கும்? சத்தமாக இருக்கும். அந்த மாதிரி கூச்ச குழப்பம் போகிற இடமா இந்த டாக்டரோட கிளினிக் இருக்கும். ஏன்னா அவருக்கு வர்ற பேஷண்ட்டுலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து ரத்தம் உறைய வைக்கிற மாதிரி கத்துவாங்க. கீச்சுன்னு சொல்லி கத்துவாங்க. காது கிளிகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி. It's all because my patients were making so much noise and crying so loudly. He apologized to his wife one evening that Somu couldn't hear me properly. He rang me in the clinic to ask whether we could keep the zigzag with us when he leaves for Alaska. And now Somu thinks I said yes, even though I clearly said no. I know you are busy getting your painting ready for your exhibition next week. டாக்டர் கிருஷ்ணனுடைய ஃப்ரெண்டு சோமு வந்து அவருக்கு ஃபோன் பண்ணும்போது இந்த குழந்தைங்க போடுற கூச்சல் சத்தம் இதை அவருக்கு ஃபோனில் ஒழுங்காக கேட்கல. அதாவது அவர் வந்து ஒரு பெட் அனிமல்ஸ் வச்சுருக்காரு. அவர் அலாஸ்காவுக்கு போக வேண்டியிருக்கு. அதனால் அந்த பெட் அனிமல்ஸ் கொஞ்சம் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டுறாரு. ஆனால் அந்த கூச்சல் குழப்பம் சத்தத்தில் டாக்டர் கிருஷ்ணன் சொல்கிறது சோமு காதில் புரியலை. அவர் எப்படி எடுத்துக்கிட்டாருன்னா, டாக்டர் கிருஷ்ணன் சரி நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாரு. ஆனால் இதை எப்படி வீட்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்லி இப்போ ஒரே குழப்பம். ஏன்னா வீட்டுக்காரம்மா வந்து பெயிண்டிங் வரைஞ்சிட்டு இருக்காங்க அடுத்த ஒரு எக்ஸிபிஷனுக்கு. அதனால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஜிக்ஸாக் interrupted their 9-year-old daughter Maya. ஜிக்ஸாக் அப்படின்னு அவருடைய 9 வகை மகா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஜிக்ஸாக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். Isn't that Uncle Somu prized giant green and gold fighting beetle, the one that spits deadly poison straight into opponent eye? சோமு மாமா எப்போவுமே ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி சோமு மாமாவின் விலையில் பெரிய பச்சை தங்க நிற சண்டிட வண்டல்லவா எதிரின் கண்களில் நேராக கொடிய விஷயத்தை அது செலுத்தும். அவங்க வந்து அந்த ஜிக்ஸாக் என்ன நினச்சிட்டாங்க, ஒரு வண்டு நினச்சிட்டாங்க. ஸோ அப்போ அது வந்து என்ன செய்யும், எதிரியோட கண்ணில் விஷத்தை செலுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ கரெக்டட் ஹர் ஓல்டு பிரதர் அரவிந்த், ஐஸ் ஷைனிங் இன் பியூர் டிலைட். த பீட்டில் இஸ் கால்டு ஸ்பிட் ஃபயர். ஜிக்ஸாக் மஸ்ட் பி அங்கிள் சோமுஸ் பெட் ஸ்னேக், த ஆஃப்ரிக்கன் சைட் விண்டர், you know, the one that slithers zigzag all over this house. இப்போ அவங்க பொண்ணு மாயா சொன்னதை வந்து அரவிந்த் குறுக்க மறிச்சு, இல்லை அது வந்து வண்டு கிடையாது, இது வந்து வேறு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பீட்டில் இருந்தால் அது வந்து அதுக்கு பேர் ஸ்பிட் ஃபயர். பீட்டில் வந்து தீயை வந்து கக்கும். இது வந்து ஜிக்ஸாக்னா அப்படி ஸ்லித்தர். ஜிக்ஸாக்னாலே உருவனா சைடாக அப்படி போகிறது தான் ஜிக்ஸாக். அப்போ பாம்பு தான் அந்த மாதிரி போகும். அது வந்து என்ன செய்யும், இது வந்து ஒரு பாம்பு, அது வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அரவிந்த் அவர் தங்கச்சி சொல்கிறத திருத்துறான். You are both quite mistaken, their father hastened to explain, seeing his wife's horrified expression. Zigzag is a most harmless, unusual and lovable bird. Apparently it was bred by a genuine African witch doctor who gifted to Somu when he, being a child specialist like me, cured the witch doctor's son while he was touring the deepest jungles of equatorial Africa last month. Somu says the bird is an absolute treasure
and a real help. It's his favorite pet, you know. இப்போ வந்து அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு விளக்குறாரு. நீங்கள் இருவருமே தவறாக சொல்கிறீங்கப்பா. ஏன்னா அவங்க முகத்தில், அவங்க ஒய்ஃபோட முகத்தில் ஒரு பீதி தெரியுது. ஏன்னா ஒருத்தி வந்து முகத்தில் தீயை வைக்கிற வண்டுன்னு சொல்கிறான், ஒருத்தன் வந்து விஷமுள்ள பாம்பு அப்படின்னு சொல்கிறான். அப்படிங்கும்போதே பயம். இப்போ ஜிக்ஸாக் வந்து ஒரு தீங்கற்ற வினோதமான அன்பான ஒரு பறவை. என்ன போல் சோமும் ஒரு டாக்டர் தானே. அப்போ அவன் வந்து ஆப்பிரிக்கா நாட்டில் சுற்றுப்பயணம் போது அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு விச் டாக்டர், ஒரு சூனியக்காரி, அவங்களும் ஒரு டாக்டர் தான். அவங்களோட பையனுக்கு உடம்பு சரியாமல் போகுது. ஸோ அதனால் என்ன செய்கிறான்னா, அந்த பையனுக்கு அவன் வந்து குணப்படுத்துகிறான். அந்த குணப்படுத்துறதுனால அந்த பறவையை வந்து அவனுக்கு கிஃப்டாக சோமுக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு பறவை. ரொம்ப அழகாக பேசும். நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அது புரிஞ்சுக்கணும். இது வந்து பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர். இது வந்து சோமுக்கு ரொம்ப பிடிச்ச பறவை தெரியுமா அப்படி சொல்லி அவங்க அப்பா வந்து டாக்டர் கிருஷ்ணன் வந்து சொல்கிறார். Somu might be your best friend, but most of these so-called favorite possessions that he has given us were absolute nuisance, countered Mrs. Krishnan angrily. சோமு வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் அவர் பெரும்பாலும் கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைகள்கிட்ட வந்து கொடுக்குறது எல்லாம் பெரிய உபத்திரம் தான். நமக்கு வர்ற தலைவலியே அவரால் தான் அப்படின்னு சொல்லி கரிச்சு கொட்டுறாங்க. A talented artist, she applied a dab of yellow ochre paint onto her painting titled Sunset at Mariana, paused for a moment to survey the effect and then continued. Remember the rare insect-eating plant he brought back from the wettest corner of the Amazonian rainforest? He insisted that we keep it because it would eat the mosquitoes in the house. And now that wretched plant requires a room heater to keep it alive in Chennai. ஒரு திறமையான ஓவியர், அது டாக்டர் கிருஷ்ணனோட ஒய்ஃப் வந்து ஒரு ஓவியர். அவங்க வந்து பார்த்திங்கன்னா மரீனாவில் சூரிய அஸ்தமனம், சூரியன் சன்செட்டை வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு அழகான ஒரு ஓவியத்தை அப்படி மஞ்சள் காவி அப்படி அடித்து வண்ணம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. சில நொடிகள் நின்று வந்து அதை விளைவு எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பார்க்குறாங்க அவங்க ஒய்ஃபு. அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாங்க, அமேசான் மலைக்காடுகளில் மிகவும் ஈரமான பகுதியிலிருந்து ஒரு விதமான பூச்சி சாப்பிடக்கூடிய செடின்னு சொல்லி, இந்த கொசுவெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லி ஒரு செடியை கொண்டு வந்து நம்மகிட்ட கொடுத்தாரு. இப்போது அந்த கொசு சாப்பிட்றக்கூடிய செடியை உயிரோடு நம்ம வைக்கணும்னா ஒரு அறையில் அதுக்குன்னே தனியாக ஒரு ரூமை வச்சு அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஹீட்டர்லாம் வச்சு அதை நம்ம வந்து பாதுகாக்கணும். இது நமக்கு பிடிச்ச தலைவலி தானே, எதுக்கு நம்ம வாங்குவானே, நம்ம எதுக்கு போட்டு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் வந்து கோவப்படுறாங்க. அம்மா ப்ரொட்டஸ்ட் அரவிந்த், தட்ஸ் நாட் ரியலி ட்ரூ. அங்கிள் சோமு ஹஸ் கிவன் அஸ் சம் ரியலி ஃபேபுலஸ் கிஃப்ட்ஸ். அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, அங்கிள் சோமு கொடுக்குற கிஃப்டெல்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். Right? Remember the tiny pen knife he gave me last year? The one with a genuine Shock's tooth blade? That has been really useful. Maya joined the protest. மாயாவும் உங்கள் அம்மா சேர்ந்து எனக்கு வந்து அந்த அங்கிள் வந்து ஒரு சின்ன ஒரு பேனா கத்தி கொடுத்தாங்க தெரியுமா. அந்த கத்தி வந்து அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும். அது சுறாமீன் பல்லுலேருந்து செஞ்சது தெரியுமா. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. No one but you, Maya, Mr. Krishnan told her daughter sternly, would describe a penknife that has cut open the pockets of 3 skirts and 2 pairs of jeans as really useful. அவங்க அம்மா இப்போ கோபமாக சொல்கிறாங்க, நீ அதை யூஸ்ஃபுல்னு சொல்கிறியா? உன்னுடைய ட்ரெஸ், நீ ஸ்கூலுக்கு போட்டு போகிற யூனிஃபார்மு, உன்னோட ஸ்கர்ட் எல்லாத்தையும் அந்த பாக்கெட்டெல்லாம் கிழிச்சு போட்டு நீ பாக்கெட்டில் வச்சுருக்கும்போது புது ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தா அந்த பாக்கெட்லையும் வச்சு எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சு போட்ட, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாயா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சத்தம் போடுறாங்க. அண்ட் வாட் அபவுட் த aboriginal boomerangs Uncle Somu brought us all the way from Australia? Demanded Arvind. You can't deny that it was a great hit with everyone. சரிம்மா, நீங்கள் தங்கச்சி சொல்கிறத நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒரு பூமரங் கொடுத்தாங்களே, அது பூமரங் எவ்வளோ யூஸ்ஃபுல்லானது, எங்கே போனாலும் அப்படி சுற்றி என்னால் வருமே, எவ்வளோ ஹிட்டானது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. Great hit indeed. Mrs. Krishnan didn't bother to hide her sarcasm and continued. Considering that the boomerang sliced through all the TV aerials in the neighborhood, caused permanent damage to several cars in the parking lot, and knocked out our watchman Cole with the force you treat. ஆமாம், அது சரியான அடி தான். என்ன அடி அப்படின்னு சொல்லி ஒரு விதமான அவங்க சர்க்காசம் கொடுக்குறாங்க. அது தெருவில் உள்ள காரெல்லாம் உடச்சிச்சு, வீட்டில் உள்ள பொருட்களெல்லாம் உடச்சிச்சு, அப்புறம் கிண்ணாடிலாம் உடச்சி துண்டாக்கிச்சு. நம்ம வீட்டில் உள்ள வாட்ச்மானே என்ன செஞ்சு அடித்து அவனுக்கு ஒரு கோல்டு பிடிக்கிற அளவுக்கு பயமுறுத்தி விட்டுருச்சு. இதெல்லாம் பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அவனை வந்து மறைமுகமாக திட்டுறாங்க. பட் zigzag is different. Somu says we are sure to love zigzag, soothed Dr. Krishnan, because
The bird can talk and sing in about 21 different languages, mostly African languages. Of course, when it sings, it moves the listeners to tears. ஆனால் நம்ம இது வரைக்கும் நம்ம சோமு கொடுத்த கிஃப்ட்லாம் வேறம்மா. ஆனால் இப்போ நமக்கு சோமு கொடுத்துருக்க கிஃப்ட்டே வேறு. அது வேறு லெவல் தெரியுமா? அது வந்து 21 மொழியில் பேசும், நல்லா பாடும். அந்த பாட்டை இப்போ நம்மலாம் கேட்டோன்னா நம்மளே என்ன செஞ்சிடும், அப்படி கண்ணீர் பெருக்க அப்படி நடுங்கி அப்படி சிலுத்து போயிடும்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இட்ஸ் so much thoughtless ways that reduce me to tears. Mrs. Krishnan said irritably, what a time to dump this multilingual talking singing bananas. Here I am tied up in knots trying to get my paintings together for the exhibition next week. சோமு எந்த நேரத்தில் தான் இந்த கிளியை கொடுத்துட்டாரோ, ஏற்கனவே எனக்கு தலை வலிக்கு, பயங்கரமான தலைக்கு மேலே பாரம். எனக்கு அடுத்த வாரம் எக்ஸிபிஷன் இருக்குது. இந்த நேரத்தில் போய் இத்தனை மொழி பேசக்கூடிய இந்த பெட்டனிமலை கொண்டு நம்மக்கிட்ட ஒன்று கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எரிச்சப்பட்டுக்கிட்டு அழுகுறாங்க. மே ஐ டேக் zigzag டு ஸ்கூல் பாப்பா? அரவிந்த் as always was planning ahead. I want to display him in the science exhibition. இப்போ உடனே அடுத்த லெவலுக்கு அரவிந்த் போயிட்டு, அப்பா நான் வேணால் இந்த பெட்டனிமலை நான் எங்கள் ஸ்கூலுக்கு கூட்டு போட்டுமா, நிறைய மொழி வேறு பேசல, நான் சயின்ஸ் எக்ஸிபிஷனில் அதை வச்சுக்கிறேன் அப்படி சொல்லுவோம். when is zigzag coming பாப்பா? மாயா was jumping up and down all excited. எப்பப்பா zigzag வரும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வேறு சந்தோஷத்தில் குதிக்கிறாள். இப்போதைக்கு அரவிந்தும் மாயா மட்டும் தான் சந்தோஷமாக இருக்காங்க. மிஸ்டர் கிருஷ்ணன் வந்து பயத்தில் இருக்கார், மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வந்து கோவத்தில் இருக்காங்க. Uncle Somu said he would send zigzag with his old cook Visu sometime today. I will have to leave for my clinic now. There he added as the doorbell rang. That's probably them. இப்போ வந்து சோமு வந்து ஏற்கனவே சொன்னால் குக்கு விசுக்கிட்ட வந்து கிளியை கொடுத்து வரேன் அப்படின்னு சொன்னால், அது ஒருவேளை இன்றைக்கா கூட இருக்கலாம். வந்துச்சுன்னா நம்ம வச்சுக்கிறோம், நான் வேறு கிளினிக்கு போக வேண்டியிருக்கு, இந்த டோர் பெல் வேறு அடிக்குது, ஒருவேளை அவங்கள தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்டீட் இட் வாஸ், அவர்கள் தான் அது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. கமெண்ட் zigzag, கமெண்ட் டியர் caused Visu and it tottered the strangest, widest looking bird and Krishnan family had ever seen. இப்போ வந்து விசு வா வா உள்ளவா அப்படி சொல்லி அந்த பறவையை விசு வந்து குக்கு வந்து கூப்பிட்றாரு. இப்போ அந்த பறவை வந்து அப்படி மெதுவாக அந்த அவங்க வீட்டுக்குள்ளே வருது. யாருமே இந்த மாதிரி வித்தியாசமான பறவை இது வரைக்கும் அவங்க பார்த்ததே இல்லை. About a foot and a half tall, its bald head was fringed with a crown of shocking pink feathers, while the rest of its plumage was in various shades of the muddiest, sludgiest brown. Its curved beak was sunflower yellow, and its eyes were the color of a cola held to sunlight. அதோடைய உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 அடி இருக்கும் அந்த கிளியோட உயரம். அது தலையில் வந்து ஒரு வழுக்க தலை மாதிரி இருக்குது. பளிச்சுன்னு ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் இறகுகள், அதோடைய ஃபெதர்ஸ்லாம் வந்து அப்படி இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்துச்சு. அப்புறம் மற்ற இறகுகளை சுற்றி இருக்கிற இறகுலாம் பார்த்திங்கன்னா இந்த சேற்றை குழச்சி வச்சு எப்படி இருக்குமோ அதுமாதிரி மங்கிய பழுப்பு நிறத்தில் இருந்துச்சு. அப்புறம் அதோடைய அழகு வந்து அப்படி சூரியகாந்தி மஞ்சப்பூருக்குலாம் அந்த நேரத்தில் இருந்துச்சு. அதோடைய கண்கள் பார்த்திங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் கோலாவாக காமிச்சு அப்படி இருக்கும், அந்த கோலா நேரத்தில் இருந்துச்சு. திஸ் இஸ் zigzag, announced Visu with a flourish. His full name is Ziggy Zaga, King of the Tonga. How I am going to miss him so beautifully. He talks, he can even recite French poetry. இதுதான் zigzag விசு பெருமையோட சொல்கிறாரு. அதோடைய முழு பெயர் வந்து ஜிகி ஜாகா கிங் ஆஃப் டோக்கா அப்படின்னு அப்படியே இழுத்துட்டே சொல்கிறாரு. இது எவ்வளோ அழகாக பேசணும் தெரியுமா? ஃப்ரெஞ்சில் கவிதை கூட சொல்லும், உங்களுக்கு நேரம் போதே தெரியாது, நான் தான் இதை எப்படி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட விட்டுட்டு இருக்க போகிறேனோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விசு சொல்கிறான். The object of all this praise was standing cool and unmoved, with an expression of almost human grumpiness in his cola-colored eyes. இத்தனை புகழ்ச்சி வந்து அவன் விசு கொடுத்ததுக்கப்புறம் கண்டுக்காத மாதிரியே நிற்குது. ஒரு மனுஷன் வந்து யாராவது வந்து புகழ்ந்தாங்கன்னா அப்படி ஒரு சிடுசிடுப்பு ஒரு திமுறோட இருப்பாங்க, ஸோ அந்த திமுறோட அப்படி நிற்குது. Arvind, finding that zigzag was sulkily refusing to say a word despite all their efforts at striking a conversation, dashed into the kitchen to return with a plate heaped hurriedly with a juicy fruit slices and some nuts. அந்த கிளி வந்து ஏதாவது பேசுவோன்னு நினச்சிட்டு ஆர்வமாக அவனும் பேச வைக்கிறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறான். ஆனால் ஒன்று கூட பேசாமல் அப்படியே சினுக்கத்தோடு அப்படி நிற்குது. உடனே கிச்சனுக்குள்ளே வேகமாக ஓடி போய் ஒரு பாத்திரம் நிறைய அப்படி பழங்களை ஸ்லைஸாக அப்படி வெட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில இந்த நட்ஸ் இந்த கொட்டைகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு சாப்பிட கொடுக்குறான். Bored eyes brightened momentarily as zigzag picking up a walnut.
But refusing to speak, he dropped one wrinkled eyelid in a solemn wink and flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. Bit by bit, and in total silence, all the fruit on the plate was transferred to the chandelier and on the blades of the ceiling fan. ரொம்ப சலிப்போடு இருந்துச்சு அந்த ஜிக்ஸாக்கு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா கண் திடீர்னு பிரைட் ஆகுது. கண்ணை டக்குன்னு அப்படி அடித்து முடிச்சுட்டு அப்படி கண்ணை வைக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி டக்குன்னு அங்கே இருக்கிற ஒரு சில இந்த நட்ஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படி எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டு சீலிங்லேருந்து அப்படி சர விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி லைட்லாம் தொங்க விட்டுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி லைட்டில் உயரமாக கொண்டு போய் என்ன செஞ்சு அப்படி இங்கேயுமா பறந்து போய் அது மேலே வந்து ஒரு சில நட்ஸ் இந்த கொட்டைகள் அதை வால்நட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா அக்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பருப்பை எடுத்துக்கொண்டு மேலே வைக்குது. அதுக்கப்புறம் அந்த சீலிங் ஃபேன் அந்த ஓடிட்டு இருந்த ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த சீலிங் ஃபேன்லையும் கொஞ்சம் எல்லாத்தையும் அந்த டப்பாவில் அந்த பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சுக்கிருச்சு. Then perching comfortably on a curtain rod, Zigzag dropped one wizened eyelid in another solemn wink as he sank his beak into a plump guava. இப்போ பார்த்தீங்கன்னா திரைச்சீலையில் கம்பியில் அப்படி திரைச்சீலை மாதிரி போட்டிருப்பாங்க, ஸ்க்ரீன் போட்டிருப்பாங்க கர்டன். ஸோ அந்த இது மேலே அந்த கம்பியில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய கண்ணை அப்படி மெதுவாக திறந்து இப்படி கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே சிமிட்டிக்கிட்டு அவர் கொய்யாப்பழத்தில் அதோட பீக் அதோட வாய் அதோட அழகை எடுத்து வைக்குது. Don't worry, children, Visu comforted as he lifted, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil, and French. Just wait till Zigzag settles down in his new home, then you can have a great time listening to him. குழந்தைகளே கவலைப்படாதீங்க. ஜிக்ஸாக் வந்து நீங்கள் முன்னாடி ஹிந்தியில் இங்கிலீஷில் தமிழ்லாம் பேசுவான், ஃப்ரெஞ்சிலலாம் பேசுவான் அப்படின்னு சொல்லி ஆர்வம் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியுது. ஆனால் அவனுக்கு வீடு புதுசு பார்த்தீங்களா, அதனால் அவனுக்கு கொஞ்சம் வந்து செட்டில் ஆகிறது கொஞ்சம் டைம் எடுக்குது. அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் சீக்கிரமாக பேசிடுவான். சீக்கிரமாக பேச ஆரம்பிச்சது உங்களுக்கு நேரம் போகிறதே தெரியாது, சரியான பொழுதுபோக்காக இருக்கும் சரியா அப்படி சொல்லி கொஞ்சம் அவனும் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி நினைக்கிறான். ஃபீல் பண்ணி வந்து கிளம்புறான். As it happened, the children didn't have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. For as soon as Visu left Zigzag, still perched on the curtain rod, went off to sleep, and the moment he fell asleep, he began to snore. அந்த குழந்தைங்க வந்து ஜிக்ஸாக்கோடைய குரலை கேட்கணும்னு சொல்லி 10 நிமிஷம் கூட காத்துக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லாமல் போச்சு. ஏன்னா விசு கிளம்புன கொஞ்ச நேரத்திலேயே இந்த ஜிக்ஸாக் அங்கே இருக்கிற திரைச்சீலை மேலே உள்ள கம்பி மேலே போய் உட்காந்துக்கிட்டு கர்ரு புருன்னு கொரட்டையை போட்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்தோன்னு குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. And what a snore it was! It began as a soft, grumbly sort of rumble, much like that which the stomach of a mildly hungry dinosaur might have made. Then it grew louder and louder and louder until it sounded as if a herd of elephants with cold was trumpeting angrily in the room. கொரட்டானா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு கொரட்டா கிடையாது. டர்ரு புருன் கிர் வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைனோசர் பசி எடுத்தால் வயிற்றுலேருந்து எப்படி சத்தம் விடுமோ அதே மாதிரி சத்தம். அதுக்கப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஒரு யானை கூட்டம், அவ்வளோ மத பிடிச்ச யானையெல்லாம் மொத்தமாக வந்து சத்தமாக போட்டு எப்படி கற்றுமோ அதே மாதிரி கொரட்டையை கேட்டால் காதெல்லாம் கிழிஞ்சிடும், அந்த மாதிரி கொரட்டை. Zigzag snore pounded their eardrums till their heads ached. ஜிக்ஸாக்கோடைய கொரட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க காதில் ஏதோ இடி சத்தம் மாதிரி, இடி வந்து காதில் விழுற மாதிரி சத்தம், காதெல்லாம் கிழிஞ்சிருச்சு, தலைலாம் ரொம்ப வலி. In vain did they try to wake the snoring bird. 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chose to communicate only in snorish. Snores, snorian, snortil. இந்த பறவை வந்து பல மொழியில் பேசுவோம்னு சொல்லி பார்த்தா இது வந்து 21 மொழியில் பேசாமல் ஃபுல்லாகவே கொரட்டை மட்டும் தான் விடுது. இது கொரட்டை மட்டும் தான் விட தெரியும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். I thought it was scientific fact that birds couldn't snore, said Maya, trying to squirt water from a small water pistol at Zigzag to wake him and wetting most of the curtains, the walls and sofa instead. விஞ்ஞானம் படி இந்த பறவைகள்லாம் வந்து கொரட்டை போடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்படி கொரட்டை போடுதேன்னு சொல்லி மாயா சொல்கிறா. அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் கன் தண்ணியில் நிரப்பி ஒரு கன் எடுத்து அது மேலே அடிக்கணும்னு நினைக்கிறா. அதை தூங்கிக்கிட்டே இருக்குது, அதை எழுப்பி விடணும்னு நினச்சிட்டு
ஆனால் அங்கே உள்ள கர்டன் மேலே படுது, சோஃபா மேலே படுது தவிர அது மேலே ஒரு சொட்டு தண்ணி படல. African witch doctors' birds don't obey scientific rules. Aravind was annoyed that his best imitations of a raging lion, a hungry hyena, and a ferocious dog had failed to draw zigzag out of his deep slumber. Now he tried his loudest, most frightening coyote call. இந்த ஆப்பிரிக்க பில்லி சுனிய டாக்டர் வந்து வளர்த்த அந்த பறவை வந்து விஞ்ஞான விதிகளுக்கு கீழ்ப்படுதலை. ஏன்னா இது வந்து மற்ற பறவைகள்லாம் கொரட்டப்படாமல் இருக்கும், இது மட்டும் கொரட்டப்படுது. அப்போ இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை எப்படியாவது எழுப்பி விடணும்னு சொல்லிட்டு இவன் வந்து அரவிந்த் ரொம்ப கோவப்பட்டு சிங்கம் போல் கடும் கோபமாகவும், கழுத பூலி போல் சீசங்குடனாகவும், நாய் போல் அப்படி குரல் எழுப்பியும் கத்துன்னு கத்துறான். அது எழும்பவே இல்லை. திருப்பி இன்னும் ரொம்ப உச்சக்கட்டத்தில் கோபத்தில் போயிட்டு ஒரு காட்டு நாய் போல் வல்லு சொல்லி ரொம்ப கத்தி பார்க்கான். ஆனால் ஒரு சின்ன இது கூட ஷேக் கூட கொடுக்கல. பட் ஜிக்ஸாக் ஸ்லிப்ட் ஆன் அன்டிஸ்டர்ப்ட் அண்ட் ஸ்னோட் ஆன். ஆனால் அது எந்த ஒரு சத்தத்துக்கும் கவலைப்படாமல் கர்ன்னு கொரட்டையை மட்டும் தான் போட்டுச்சு தவிர எழும்பவே இல்லைங்க. ஓகே, இதோட இந்த ஸ்டோரி நம்ம முடிச்சுக்கிறோம். இதோட தொடர்ச்சி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேங்களா? பண்ணிவிட்டு மறக்காம பக்கத்தில் பெல்லையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா யூஸ்ஃபுல் வீடியோஸும் உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸாக வரும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. பிளேலிஸ்ட் செக் பண்ணிக்கோங்க மறக்காமல். அப்போ தான் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.